வணக்கம். நாளை மாலை 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் தார்மாரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவா இருக்கு. மண்டே சொரிஞ்சிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணுமான்ற லெவல்ல. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேருக்கு கால் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன். சார் கிளாரிட்டி இல்லை, முடிஞ்சா எக்ஸிட் பண்ணிடுங்க, நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலான்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். வாங்க நாளைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக் என்னென்ன செக்டர் எப்படி இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 3 hours இருக்கு. நீங்க கேட்குற டவுட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் ஆர் 3 விஷயம்னு வச்சுங்க. 1, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888 ஷேர் பண்ணீங்களா? 2 விஷயம் ஆயிடுச்சா? 3வது, உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வந்து டவுட்ஸ் இருக்கு, இல்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல என்ன கிளாரிபிகேஷன் வேணும், அந்த லிஸ்ட்டை வந்து அனுப்பி விட்டுருங்க. ரைட்? ஸோ தட் நாளைக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து we can start with those things. போன தடவை க்ளோஸ் அபவுட் 54-55 ஸ்டாக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது நீங்க கொடுத்த லிஸ்ட், அது இல்லாத நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் 54 க்ளோஸ் அபவுட் 60 ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வாரமும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444468888. 24,450க்கு மேல வந்து மார்க்கெட் டிசைசிவா அப்சைட் போறதுக்கான சான்சஸ். அதே மாதிரி டவுன் சைட்ல வந்து 23,850 கீழே வந்து போகும், டவுன் சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதான் வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சை வந்து ரொம்ப நாள் மெயின்டைனா இருந்துச்சு, டப்புன்னு வந்து மேலே தூக்கி இருக்கு. அண்ட் இன்னைக்கு தூக்குனதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. 1, நேற்று யூஎஸ் மார்க்கெட் சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. அது ஒரு சைடு இருக்கட்டும், அது ஏன் தூக்குச்சுன்றது நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போக வேணாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். டேட்டாஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இன்ஃப்ளேஷன் 5 வருஷம் இல்லாத லெவல்ல வந்து இன்ஃப்ளேஷன்ல இருக்கிறோம். 1, ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நெகட்டிவ் சைடும் நான் சொல்லிடுறேன். ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு, இம்போர்ட்ஸும் கம்மியாயிட்டு இருக்கு. பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல ரிசெஷன் வந்து செட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரிசெஷன் செட் ஆகிறதுக்கான எதிர்வொலியும் இங்க வந்து வந்துகிட்டு இருக்கு. 1. 2வது, அப்ப ஏன் மார்க்கெட் தூக்குச்சு? ரைட்? மார்க்கெட் தூக்குனதுக்கு வந்து காரணம் நம்ம இப்ப பேசலாம். பட் மார்க்கெட் ஏன் கீழே வந்ததுக்கு வந்து காரணம் தெரிஞ்சுக்கலாம். 1, இந்த இஸ்ரேல் ஈரான் வார்ன்றது ஒரு சைடு இருக்கட்டும், ஜியோ பாலிட்டிக்ஸ் சைடு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்கன்னா சரி நீ இதை பாரு, தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு மேனேஜ் தி ஹோல் சொல்யூஷன். அண்ட் இதுக்கான ரியல் ப்ராப்ளம் இன்னும் வந்து சால்வ் ஆகல. அது வந்து யூஎஸ் ஆகட்டும், யூஎஸ்ல இருக்க டெட் ப்ராப்ளம் இருக்கட்டும், அவங்களுக்கு கடன் இருக்கு $17 trillion. அவனை 17 லட்சம் கோடி டாலர். ரைட்? அண்ட் இந்த கடனை வந்து அவன் கொடுத்துட்டு புது கடன் வாங்கணும். கொடுத்துட்டு இல்லை, புது கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கணும். அடைச்சாதான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட சொன்ன வார்த்தையை வந்து காப்பாத்தினாங்கன்னு அர்த்தம். இதுல வந்து என்னடா பிரச்சனைன்னு சொன்னால் நினைச்சு பாருங்களேன், 17 லட்சம் கோடி வந்து டாலர். ரைட்? 17 லட்சம் கோடி டாலர், $17 trillion வந்து மார்க்கெட்ல வந்து உருவுறான்னு சொன்னால் மார்க்கெட்ல காசே இருக்காது, சக்காயிடும். 1, எப்பயுமே வந்து இவ்வளவு லார்ஜ் மணி வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்ல டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்ல, அப்ப வட்டியும் ஜாஸ்தி ஆகும். $1 2 வட்டியிலேயே யூஎஸ் வந்து வருஷத்துக்கு $1 trillion வட்டி மட்டும் கட்டுறாரு தலைவர். எவ்வளவு? வருஷத்துக்கு $1 trillion வட்டி மட்டும் கட்டுறாப்புல. அப்ப 5%, 4.5%, 5% போச்சுன்னு சொன்னால் யூஎஸோட கெதி என்ன ஆகும் நினைச்சு பாருங்களேன். 1.5-2% 1 trillion கட்டுறாங்க. அப்ப 5% வந்துச்சுன்னா தலைவர் $2-2.5 trillion வட்டி மட்டும் வருஷத்துக்கு கட்டுவார். அப்ப எக்கானமி என்ன ஆகும்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால், கேரளா, இது எல்லாமே என்ன சிச்சுவேஷன்? வட்டியில தான் மாட்டிட்டு இருக்காங்க. ரைட்? நீங்க வந்து உடனே பிஜேபி ஆளுன்றதை நீங்க சொல்லாதீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. வெள்ளை அறிக்கையில என்ன சொன்னாங்க? 85% நாங்க $100 கலெக்ட் பண்ணால், டாக்ஸ், ரெவென்யூ, லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா, $100 கலெக்ட் பண்ணிச்சுன்னா $85 சம்பளம், பென்ஷன், வட்டி, இந்த 3க்குமே இந்த போயிடுது. மீதி இருக்கிற 15%ல
இவங்க எல்லாம் இந்த ஃப்ரீ கொடுக்குறாங்க தெரியுமா, ஃப்ரீ பஸ், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ 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 அதுக்கு போயிடும். அப்போ டெவலப்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு? ஒன்று. ரெண்டாவது, ரெவென்யூ எங்கே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்ல. ரெவென்யூ எங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது வேறு வழி கிடையாது, டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். டாஸ்மார்க்கு எவ்வளோ நாள் தான் டாஸ்மார்க்லேயே ஓட்டிகிட்டு இருப்பீங்க? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இடிக்கும்ல. சரி, நம்ம அந்த இதுக்கு வேணாம், நம்ம அமெரிக்காவுக்கே மறுபடியும் போகலாம். ஸோ இந்த பிரச்சனையை வந்து இன்னும் அமெரிக்கா சால்வ் பண்ணல, சால்வ் பண்ணியே ஆகணும். இப்போ சப்போஸ் அமெரிக்கா வந்து வட்டியை குறைக்கிறான்னு வச்சுங்க, இந்த செப்டம்பரில் குறைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க, போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க, குறைப்பாங்க 50 பேசிஸ் பாயிண்ட்டு. 50னா என்ன, 0.5% குறைப்பாங்க. 0.5%ன்றது அந்த ஊரில் பெரிய விஷயம். எடுத்து பாருங்களேன், ஜப்பானில் வந்து 0.25% ஏற்றுனதுக்கு கமுந்து போச்சு, ரைட்? அவன் மட்டும் கம்மரில், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கம்தான். 0.25%, இட் மேட்டர்ஸ், ரைட்? இப்போ யூஎஸ்ல என்ன பிரச்சனை? வட்டியை குறைச்சா இன்ஃப்ளேஷன் ஏறிடும். வட்டியை குறைக்காத அங்கே வச்சுட்டு இருந்தா பேங்க், இந்த கவர்மெண்ட் வந்து பணம் வாங்குறதுல பிரச்சனை இருக்கு. ஏடாகுடமான பிரச்சனை இது. வந்து என்ன சொல்லுறது, கோழியிலேருந்து முட்டையா, முட்டையிலேருந்து கோழியா, அந்த கதை. புலிவாலை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, விடவே முடியாது, விட்டா கடிச்சிடும், வேற வழியே கிடையாது. ஒரு டிப் எடுத்து தான் வந்தாகும், இதுதான் வழி, வேற வழி கிடையாது. ஒரு டிப் எடுத்து தான் ஆகணும் அவங்க. யூரோப் வந்து ஏற்கனவே வந்து ஐசியூவில் கிடக்குது. லாஸ்ட் ஒரு 2-2.5 வருஷமாகவே ஐசியூவில் தான் கிடக்குது. கொரோனா வந்தப்போ நிறைய காசெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கரெக்டு. இப்போ ஐசியூவில் கிடக்குது. ஒன்று, அது டைம் பாஸுக்கு தான் இந்த யுக்ரைன் வாரெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அவன் ஊரில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? பங்களாதேஷில் நடந்துச்சுல, அதே பிரச்சனை தான் அந்த ஊரில் நடக்குது. பிரான்ஸு, ஜெர்மனு, இட்டாலி, பிரிட்டனு, அங்கே எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அவன் ஊரில் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டான். அவன் வந்து வேணாம், நம்ம அது போனால் அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எப்படி பங்களாதேஷ்ல மாறுச்சோ யூரோப்ல வந்து மாற விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது ஊரா விட்டு பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை, வெள்ளக்காரன் பிரச்சனை, அவன் விட மாட்டான். வில் நாட் கோ டீப்பர் இன்டு. பட் இந்த பிரச்சனையில உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க ஆல்ரெடி ரிசெஷன்ல இருக்கிறாங்க அண்ட் தே ஹவ் நோ த சாய்ஸ். இந்த சைடு ரஷ்யா விட மாட்டேங்கிறான், பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், டைட்டா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். யுக்ரைன் ஏதோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரஷ்யா டைம் பாஸ்க்கோசரம் அடிடா அடிடா அடிடான்னு போயிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த சைடு ஜப்பான் வேற வழியே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாதான் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணி ஆகணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா உலகம் பூரா அவங்களுக்கு தெரியும், டாலரை வித்துட்டு எண்ணெய் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்? என் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். அதுவும் பிரச்சனை, அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சைடு இந்த பிரச்சனை இருக்கு. இங்கே இஸ்ரேல், ஹமாஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு துக்குடா பிரச்சனை. அவன் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சான், அங்க பத்திச்சு. பட் அது பிரச்சனை கிடையாது. இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சனைன்றது ஒரு சின்ன மேட்ரு, அது கிடையாது பிரச்சனை. ஆக்சுவல் பிரச்சனை இஸ்ரேல் ஈரான். ஹமாஸ் ஆகட்டும், ஹிஸ்புல்லா ஆகட்டும், ஹூத்தி ரெபுல்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இவனோட ஆட்கள் தான். மெயின் பிரச்சனைனா ஈரான் இஸ்ரேல். ஈரான் வந்து ஏன் பண்றான்? ஈரான்ல உள்நாட்டு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு தெரியும்ல, கட்சிக்காரங்க ஜாதி மதம் டேக்கிங் த கூட இஸ்லாமிக் இது அதுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு கிடக்குறான், ரைட்? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனிதிங் அகைன்ஸ்ட் தி ரிலிஜன். அந்த ரிலிஜனை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட பிரச்சனை, அவனோட ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்கோசரம் they are doing this. எங்க முடிவு வரும்? யாராச்சும் ஒருத்தர் சாகணும். அது ஈரானா இஸ்ரேலா தெரியாது, ரஷ்யாவா யுக்ரைனா தெரியாது, யூஎஸ்ல ஏதோ ஒன்று நடந்தாகணும். நடந்துச்சுன்னா ஸ்பில் ஓவர் நடக்க தான் செய்யும். இதுல நான் மட்டும் ரூமை மூடி வச்சுக்கிட்டுனா வேலைக்காகாது. we are all integrated. டெஃபினெட்லி இந்த பிரச்சனைகள் இருக்கும். சரி, இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது. நம்ம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேலாவா வேணா நம்ம பார்த்துக்கலாம், பட் சொல்யூஷன் கிடையாது. ஒன்று, இதுதான் காரணம் கீழே வந்ததுக்கு. இது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? சத்தியமா ஆகல. உங்களுக்கும் தெரியும், இது வந்து பிளாஸ்திரி போட்டு மறைக்கிற சமாச்சாரம் கிடையாது, முழு பூசணிக்கா கிடையாது. இது வந்து முழு சூரியன், மறைக்கவே முடியாது, கட்டாயம் வெளியில தெரியும். இது ஒரு சைடு. சரி, இன்னைக்கு ஏன் மேலே ஏறிச்சு? ஷார்ட் கவரிங், பியூர் ஷார்ட் கவரிங். ஒன்று. ரெண்டாவது, டெக்னாலஜி மேலே தூக்குது.
டெக்னாலஜிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போதைக்கு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு 7 கம்பெனிஸ் அவன் மட்டும்தான் வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் யூஎஸ் மார்க்கெட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிப் மேனுஃபேக்சரிங், ஆப்பிள், நம்ம கூகுள், அவங்க தான் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐடி சர்வீசஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் லீடர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 செக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து டெக்னாலஜி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒன்று, ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அது பீக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. பட் இமீடியட்டாக மேலே தூக்காது, கொஞ்சம் கீழே வந்து தான் போகும். ஃபார்மா இஸ் ஒன் மோர் ஏரியா சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன் ஏபிஐ இங்கேயே பண்ணுறோம். வந்து ஹோல்சேலில் வந்து வாங்கி இங்கே வந்து நம்ம டேப்லெட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஏபிஐ இங்கேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மூணாவது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், இன் பர்டிகுலர் டிஃபென்ஸ் சைடில். இது ஒரு சைடு இருந்தாலும் எஃப்எம்சிஜி சைடில் சுகர் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எத்தனாலுக்கு போகுது. ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் அ ஹாட் ஏரியா, ரைட்? அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ ஏஜ் கம்பெனிஸ் ஆர் நியூ ஏஜ் செக்டர்ஸ். என்ன அது? ரினியூவபிள் எனர்ஜி, பேட்ரி, இவி, ரைட்? இது எல்லாமே வந்து நியூ ஏஜ் சைடு. இன்னொன்று வந்து செம்ம ஹாட்டாக இருக்கு, ஆனால் ரிலேட்டட் கம்பெனிஸ் வர மாட்டேங்கிறாங்க, ரைட்? இப்போதான் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நேற்று எடுத்து பாருங்க, ஓலா எடுத்து பாருங்க, டப்புன்னு 3 நாள்ல 3 விஷயத்த பேசுறாப்புல. ஒன்று, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செல், இவில யூஸ் பண்ற செல். அதுவும் வந்து பெரிய செல் which can run higher power and longer range and faster charge. It's a revolution with respect to India. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சொந்தமாக சுயமாக ஒரு பேட்டரி பண்ணுறது, அவங்க ஓன் கிகா ஃபேக்ட்ரி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரைட், நம்ம ஆளுங்க யோசிக்கிறதுன்னு இல்லைன்னு இல்லை, நம்ம ஆளுங்க செம்ம ஆட்கள், வியாபாரிங்க. அவங்களுக்கான என்வாயர்மெண்ட் நம்ம கொடுத்தா வேற லெவலில் இருப்பாங்கன்றதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். லாஸ்ட் 3-4 இயர்ஸா 5 இயர்ஸா வந்து அதுக்கான பேஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. டாடா டெக்னாலஜி எடுத்துங்க, டாடா குரூப்ஸ் எடுத்துங்க, அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டரி ஃபேக்டரி போயிட்டு இருக்கு அண்ட் பெரிய லெவலில் வரப்போகுது. அடுத்தது நம்ம இவங்க ஓலா. நேற்று ஓலா வந்து பேட்டரி பற்றி பேசினா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சிப்பு நாங்கள் டிசைன் பண்ணுறோம், 2026க்குள்ள வந்து எங்களது எல்லா இதுலையுமே வந்து சூப்பர் சிப்ஸ் இருக்குன்றோம். 2 நாளைக்கு முன்னாடி 2-4 நாளைக்கு முன்னாடி வந்து எல்என்டி டெக்னாலஜி, எல்என்டியோட எல்என்டி மெயின் கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட ஒரு ஆர்ம், ஒரு பகுதி $100 மில்லியன் வந்து சிப் மேனுஃபேக்சரிங், சிப் டிசைனிங், மேனுஃபேக்சரிங்ல சிப் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்கான ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. அது 2 வருஷமா வந்து ஆல்மோஸ்ட் செலவுல தான் போயிருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க செப்டம்பர் எண்டுக்குள்ள 5 கம்பெனி கூட நாங்கள் டைப் போட போறோம். 5 ஆட்டோமொபைல் கம்பெனி, அதுல 2 வந்து இந்தியா பேஸ்டு, 3 வந்து யூரோப் பேஸ்டு. அது வந்துடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அடுத்த எவ்ரி இயர் 150 மில்லியனுக்கான ஆர்டர்ஸ் வரும். சிப்பு நினைச்சு பாருங்களேன், நம்ம 0ல இருந்தோம், அந்த 0ல இருந்து அந்த லெவலுக்கு வரும், ரைட்? இந்தியாவில் த என்டையர் எக்கோ சிஸ்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சிப் டிசைனிங்ல நம்ம இருப்போம், சிப் ஃபேப்ரிகேஷன்ல இருப்போம், சிப் மேனுஃபேக்சரிங்ல இருப்போம். உலகத்துல வேற எந்த கண்ட்ரிலையுமே 3மே சேர்ந்து இல்லை. டெஃபினெட்லி வில் பி அ லீடர் தே. ஸோ சிப் இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்க பாருங்க, இவி சைட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெப்பன்ஸ், டிஃபென்ஸ் செக்டார். ஏன் டிஃபென்ஸ் செக்டார்னு சொன்னால், அமெரிக்கா, யூரோப்பியன், ரஷ்யன் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ். ரஷ்யா விட்டுருங்க, ரஷ்யா அது சீப்பு, பட் அவனுக்கு வந்து அவன் ஓன் வெப்பன்ஸ் வந்து அவன் ஓன் வார்க்கு தேவைப்படுது. ஸோ யூஎஸ், யூரோப் தான் இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். சைனா அது உங்களுக்கு தெரியும், ஒரு கண்ட்ராவையும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அண்ட் ஏற்கனவே ஆப்பிரிக்கன் நேஷன்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ஹாட் கேக். எப்படி பஜாஜ் உள்ள போய் ஆப்பிரிக்கால பஜாஜ், டிவிஎஸ் இவங்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் போய் ஆட்டோமொபைல், எஸ்பெஷலி 2 வீலர் அண்ட் 3 வீலரை அழகா கேப்சர் பண்ணாங்க, ரைட்? அவங்க வந்து சைனீஸ் வந்து தேவர் லீடர்ஸ். நம்மளுது வந்து 20-25% ஜாஸ்தி. ஆனாலும் இன்னைக்கு வந்து வி ஆர் நம்பர் 1. சைனாக்காரன் எல்லாம் காணோம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ்.
அதே மாதிரி தான் வந்து டிஃபென்ஸ்லேயும் வரப்போகுது. ஸோ தட் குட் பி அ ஹாட் ஏரியா. அண்ட் இப்பயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடில் வந்து நிறைய ஏறிட்டு இருக்கு. ஆனால் ப்ரிடாமினன்ட்லி இன்னைக்கு ஏறினது எல்லாமே வந்து பியூர் ஷார்ட் கவரிங் தான். மாச கடைசி, அடுத்த வாரம் வந்து எக்ஸ்பைரி, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி போதும் இந்த வாரம் போட்டு மிதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ல வச்சிருந்தாங்க. ஊரே நீங்கள் அடுத்து பாருங்களா, யாரை கேட்டாலும் 22,000, 20,000, 16,000 டார்கெட்ஸ் கொடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. 23,850 உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். கிளாரிட்டி இல்லையா, பெயினா இருக்கா, வெளில வந்து உட்காரு, கேஷ்ல உட்காரு, அதுக்குமா பார்த்துக்கலாம். இன்னைக்கு டிசைசிவா 24,450க்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் டே சார்ட், வீக்லி சார்ட்டும் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த வாரத்தில் வந்து மேல இருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. பக்கா ஒரு ரிவர்சல் பார் கன்ஃபர்மேஷனோட நிற்குது. போன வாரமே வந்து ஒரு ரிவர்சல் பார், இப்போ கன்ஃபர்மேஷனோட நிற்குது, டே ஹைல நிற்குது. அப்பனா இன்னைக்கு க்ளோஸ் ஆனது டே ஹைல க்ளோஸ் ஆச்சு, அப்பனா வீக்கோட ஹைலையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த என்டையர் பார் வந்து புல்லிஷ் பாரா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் செம்ம ஸ்ட்ராங்கா நிற்குது. இது ஒரு சைடு. பேங்க் நிஃப்டி, எஸ்பெஷலி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் சூப்பர்பா வந்து ரேலி கொடுத்துருக்கு, சப்போர்ட் பண்ணியிருக்கு. 50,500க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ பேங்கிங் செக்டரும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ஏன் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சப்போர்ட் பண்ணல? இன்னைக்கு ரேலி கொடுத்துருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து ஓரளவுக்கு ரேலி கொடுத்துருக்கு, பட் எதிர்பார்த்த லெவலுக்கு கொடுக்கல. காரணம், நீங்க லாஸ்ட் 1.5 இயர்ஸா பிரைஸ் தார்மாரா ஏறி போயிடுச்சு. ரைட், உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து சொல்ல வேண்டாம், எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து தார்மாரா ஏறி போச்சு. அப்ப பிரைஸ் வந்து 100 ரூபாயில இருந்து 150 ரூபா போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாயில இருந்து 150 ரூபா போச்சு. அப்ப ரிசல்ட் வந்து எனக்கு 10% லாபம் வர இடத்துல 15% வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா? பிரைஸ் ஏத்திட்டேன், அப்ப அந்த பிரைஸுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வரலன்னா பிரைஸ் இதுக்கு மேட்ச் ஆகணும். சிம்பிளான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் வரும், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். பட் எப்பயுமே வந்து ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவன்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஒண்ணுமே படிக்காத மக்கா உட்காந்து இருந்தா அவன் அப்படிதான்டா, அவன் வந்து 10 மார்க் பாஸ் மார்க் வாங்கினா சரி, இல்ல லேசா அப்படி அப்படி மார்ஜின்ல இருந்தாலே அவன் அப்படிதான்டா கரெக்டா. ஆனா யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவன் வந்து 95 மார்க் வாங்கியிருப்பான், இல்ல 97 மார்க் வாங்கியிருப்பான் 100க்கு. அவன் 97ல இருந்து 95 வந்துச்சுன்னா அவன் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். அதான் மார்க்கெட். மார்க்கெட்ல வந்து யார் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து இன்னமும் நிறைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். And that is exactly is happening with the government. Right? Performance இல்லாத இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற இடத்துல தான் இன்னும் நிறைய எதிர்பார்ப்பாங்க. எந்த குதிரைக்கு செம்ம சாட்டை விழுவும் தெரியுமா? ஓடுற குதிரைக்கு தான் நிறைய சாட்டை விழுவும். கமான் 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 போட்டு அடிப்பாங்க. ஓடாத குதிரை அது எப்பயுமே அப்படிதான்டா விட்டுருவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு எங்கேயாச்சும் உழுவுதுன்னு சொன்னால் நீங்க இருக்கிறதுல பெஸ்ட் இடத்துல இருக்கீங்கன்றது அர்த்தம். சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபிளாட்டா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வெறும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. கோல்டு க்ளோஸ் டு அபவுட் $18 வந்து ஏறி இருக்கு. அண்ட் ருபி டேர்ம்ஸ்ல வந்து மீண்டும் 7,350 லெவலில் போய் டச் ஆயிடுச்சு. அந்த உச்சத்தை டச் ஆகல, இன்னும் ஒரு 150 பாயிண்ட் இருக்கு, ரைட், ரூபா இருக்கு. பட் இப்போ ரைட் நவ் 7,350 லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 84,200 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து ஹோல்சேல் ரேட். 24 கேரட் கோல்டு, சில்வரை பொறுத்த வரைக்கும் 999 ஜிஎஸ்டியோட. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல ஸ்டெடியா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, 83.95. தோ டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆயிருக்கு, பட் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகல, அதே லெவல்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன பண்ண போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க வந்து எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் ரெண்டு பேருமே வந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஐஐஸ் க்ளோஸ் அபவுட் 2,606 crores வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் 766 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க.
இந்தியா விக்ஸ் இன்னைக்கு ஓரளவு குறைஞ்சிருக்கு, கட்டாயம் குறைஞ்சிருக்கும்ல, க்ளோஸ் அபவுட் 6.9% குறைஞ்சிருக்கு, 14.4 இதுல நிக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கதை சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு செக்டர் வைஸ் ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம், ஸ்டாக் வைஸ் முடிஞ்சால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.